ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து 2.5 months அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். என்னோட 2014 BS3 KTM RC390 வந்து நான் ரேஸ் பைக்லேருந்து திருப்பி ஸ்டாக்குக்கு மாற்றிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ சின்னதாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த வீடியோ. ஒரு சின்ன காஃபி ரைடு வந்து நம்ம ரியாஸ் வரான். ஸோ அவங்க கூட அப்படியே ஒரு ஹைவேஸ் வேலை போயிட்டு கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக மாட்டிருக்கேன். நான் ஏன்னா 80% ஒர்க் வந்து நானே தான் பண்ணேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிரித்து போடுறது, ஈஸியோலாம் கழட்டுறது, சஸ்பென்ஷன் மாற்றுறது அண்டு இல்லை அந்த ஃபியூல் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறது, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் நானே தான் பார்த்தேன். எக்ஸாஸ்ட் மாட்டுறது முதற்கொண்டு. ஸோ எஸ், சின்ன சின்ன இந்த போல்ட்ஸ் அண்ட் கிளாம்ப்ஸ் மாட்டுறது மட்டும் கிடைக்கல எங்கேயுமே. ஸோ ஷோரூமில் கொடுத்து மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம். நேராக நான் வண்டிக்கு போகிறேன். வண்டிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டு பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு புதுசுனா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி நான் வண்டியில் போய் கண்டு பண்ணுறேன். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஆர்சியில் கோப்ரோ மாட்டிட்டு உட்காடுறேன். இட்ஸ் பீன் லைக் 6 years ஆல்மோஸ்ட். 2019க்கு முன்னாடி 18ல் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டினேன். போகலாம் ப்ரோ. ஆஃப் ஆகிடுச்சா? குட் குட் குட். அவர் அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சான். இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எஸ் கைஸ், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் லைக் 2 months கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ அது ஏன்னு வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சிருந்தா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ என்னோடய ஆர்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் ஸ்பெக்லேருந்து. ஸோ ட்ராக் ஸ்பெக் வீடியோ என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். ஸோ வண்டியோட ஃபுல் ஸ்பெக்கோட இது அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்து திருப்பி ஸ்டாக் பைக், அதாவது ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஓட்டுற மாதிரி எல்லாமே மாற்றிட்டேன். 99% முடிஞ்சிச்சுன்னு 2 மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நான் வச்சுருந்தேன் ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக் போட்டுட்டேன். ரியர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓலின்ஸில் தான் இருக்குது. ஸோ KT 303 மாடலில் தான் இன்னும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ABS மாடியூல் வந்து மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ ட்ராக்கில் வந்து ஆஸ் யூ கைஸ் நோ, ஹாய் ப்ரோ வாங்க. ஆஸ் யூ கைஸ் நோ வந்து ட்ராக்கில் வந்து ABS யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ABS வந்து நார்மல் ரோட்ஸில் வந்து எந்த அளவு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறது. ஸோ இன்கேஸ் அது என்ன அப்படிங்கிறது தெரிலனா நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ABSோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ABS மாடியூல் இல்லை. ஸோ ABS மாடியூல் உள்ளதுனால என்னோடய ஸ்பீடா மீட்டரும் ஒர்க் ஆகாது, அதாவது ABSும் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன் வந்து இன்னும் ஓல்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் என்ன நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். மற்றபடி பைக் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாக். ஏன் இவ்வளோ டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமான் மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இது 10 years பழைய பைக்குங்கிறதுனால ஸ்டாக் எங்கேயுமே கிடைக்க. சரிடா கண்ணா, ஓகேம்மா. எங்கேயுமே வந்து ஸ்டாக் இல்லாதனால நான் வந்து என்னால் சோர்ஸ் பண்ணவே முடியல. ஸோ என்னென்ன ஜாமான் வந்து மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிலே ஆனதுக்கான 2 விஷயம் வந்து எக்ஸாஸ்டோட ஹெட்டர் பைப்பு. ஸோ எக்ஸாஸ்டோட ஹெட்டர் பைப் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. நான் அதை கழட்டி தான் வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரில. அண்டு டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு, டெயில் லைட் மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 15-20 days ஆச்சு டெயில் லைட்டுக்கு. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் அதுவே ஆகிடுச்சுங்க ஹெட்டர் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ 10 வருஷம் பழைய வண்டினால ஹெட்டர்லாம் மேக்ஸிமம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு லீடு பிடிச்சி தான் ஒருத்தர் எனக்கு சோர்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். எந்த ஒரு ஜாமானாலும் அவர் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவார். அப்புறம் மிரர்ஸு, வைசரே வந்து அதிசயமாக எனக்கு கிடச்சிச்சுங்க வைசரு. இன்னும் கார்த்தி வண்டிக்கு இன்னும் கிடைக்கல வைசர். ஸோ வைசரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றினேன், ஃபுல் ஃபேரிங் கிட்டு, வைசரு, அண்டர் பெல்லியிலேருந்து ஃபுல் கிட்டு, எக்ஸாஸ்ட் நான் வச்சுருந்தேன் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரேஸ் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டாக் கேட்டகரியில் தான் ஓட்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மீன் ஸ்டாக்கில் தான் ஓட்டி நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டாக் நான் வச்சுருந்தேன். அப்புறம் வேறு என்ன வாங்கினேன், பின்னாடி டெயில் பீஸு, சீட் லாக்கு அண்ட் எல்லா ஐட்டமும், நட்டு போல்ட்டு முதற்கொண்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல கைஸ். அதனால் பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ ஃபியூல் பண்ணிடலாம். ஃபியூல் கேஜ் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண மாட்டேது. அது மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டேன். பிக்கப் காயிலேருந்து, ஸ்பார்க் ப்ளக்லேருந்து, ரெக்டிஃபயர் யூனிட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. ஃபுல்லாக வந்து இப்போ நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம சிட்டியை விட்டு வெளில போயிடலாமா? ஏன்னா பயங்கரமாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி ஆல்மோஸ்ட், என்னடா அது டெம்பரேச்சர் தெரிய மாட்டேது இதில் வைக்கலையோ. டெம்பரேச்சர் 32 degree இருக்குது. எங்கே போகிறோங்கிறதே தெரியல கைஸ்.
வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா நான் பெருசாக செக் பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் வியூ மோசமாக இருந்துச்சுன்னா பொறுத்துக்கோங்க. நான் இப்போது டோலில் நிப்பாட்டுவேன் இல்லை, அப்போ நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான வியூவை கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ் ஐ இருக்குன்னு நினைக்கிறேன் 2 மிரர்லேயும். ஏன்னா எட்ஜஸ் வந்து மிரரில் கண்டிப்பாக விரியும். ஏன்னா ஹைப்பர் வியூ போட்டிருக்கேன். சொல்ல மாட்டேன், ஹார்ன் மாற்றிருக்கேன். நம்ம ஹார்லியில் இருந்த அதே ஹார்ன், வின்டோன் ஹார்ன் தான் மாற்றிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேடிஎம்லேருந்து அர்பன் எஸ்கேப் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை போகிறோம். திண்டுக்கல் கிட்டே வந்து சிறுமலை போகிறோம். ஆல்ரெடி சிறுமலை போயிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹார்னியில். ஸோ அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். சிறுமலை பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் 130 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹிடன் ஜெம் மாதிரிங்க அது. இப்போ எப்படி மேகமலை வந்து ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆச்சு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க அது. ஸோ நான் அது வீடியோ பாருங்கள், அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக அதில் வரும். இன்கேஸ் நீங்கள் கேடிஎம் ரைடராக இருக்கீங்கன்னா இந்த ரைடு ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராமோட ஐடி, ஃபேஸ்புக் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். அதில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரைடிங் ஜாக்கெட், ஹெல்மெட், க்ளவுஸ் இருந்தால் போதும். அண்ட் யூ ஹேவ் டு ஓன் அ கேடிஎம் பைக். மற்றபடி ஒரு பெரிய நாம்ஸும் ஒன்றும் கிடையாது. உட்காந்தாலே வண்டியை முறுக்கணும் தாங்க தோணுது. ஏன்னா அந்த பழைய நொஸ்டாலஜிக் ஃபீல். நானும் 2014 ஒன்று ரொம்ப பெரிய வயசு ஒன்று கிடையாது. அதனால் அந்த டைம்லாம் வந்து நல்லா விரட்டிட்டு ரொம்ப ரேஷாலாம் ஓட்டின கிடையாது, ஸ்பீடாக ஓட்டியிருக்கேன். ஸோ ஸ்பீடாக ஓட்டுறதுக்கும் ரேஷாக ஓட்டுறதுக்கும் தெர் இஸ் a வெரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் ஓட்டியிருக்கேன். அதனால் இப்போ ஏறி உட்காந்தோன்னு சிட்டிலே என்னால் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அட்ரினலின் ரஷ்ஷை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஐ ஹாவ் டு கெட் யூஸ் டு இட், அந்த டார்க்குக்கும். இன்னும் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னும் ஸ்டாக் மாற்றலை. கேம் ஷாஃப்ட்டு, வேல்வ் ஸ்ப்ரிங்ஸு, பிஸ்டன் ரிங்ஸ்லாம் வந்து இன்னும் ரேஸ் ரிங்ஸ் தான் இருக்குது, டைட்டானியம் தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து நல்ல ஃப்ரீயாக ரிவ் ஆகுது வண்டி. ஸோ ஃபுல்லாக ஸ்டாக்கை மாற்றிட்டேன், ஈசியூலாம் கழட்டிட்டேன், எக்ஸாஸ்ட் கழட்டிட்டேன், ஈசியூ கழட்டிட்டேன், ஏர் ஃபில்டர் பாக்ஸ் புதுசு போட்டேன். ஏர் ஃபில்டர் பாக்ஸ்க்கு ரொம்ப நாள் ஆச்சு வரத்துக்கு, ஒரு 15-20 டேஸ் கிட்ட ஆச்சு. அண்ட் நிறையா ஜாமான் போட்டிருக்கேங்க நான். எவ்வளோ ஜாமான் தெரியுமா? கிட்டத்தட்ட 35,000 to 40,000 வந்து ஸ்டாக் பார்ட்ஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வைசர்லேருந்து, ஸ்டிக்கர் கிட்லேருந்து, அண்டு வேறு என்ன தான் வைசரு, இந்த ஸ்பீடாமீட்டர் ஸ்டெப் ஹோல்டர் இருக்குது. இதெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக அது இருந்துச்சு. ஒரு கிராஷில் வந்து அது பார்த்திங்கன்னா ட்ராக்கில் வந்து ஒரு கிராஷில் அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டே செஞ்சிட்டோம், ஃபுல்லாக வந்து செஞ்சிட்டோம் நாங்கள். ஸோ அதனால் அது வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. ஹெட்லைட் நல்ல வேலை எடுத்து வச்சுருந்தேன், அந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸு, அதோட அந்த கேஸிங் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆர்சியில் ஒரு vlog போடுறேன் கைஸ். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஆனால் வந்து என்னால் அந்த ஆர்சி வண்டியை உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்ட முடியுது. தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ட்ராக் ஸ்பெக் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்து என்னால் அப்படி ஓட்டி காட்ட முடியல, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 3 years ஆகிடுச்சு. 3 years ஆக போகுது. 2021 லேட்டில் ஆரம்பித்தேன். ஸோ 3 years கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்சி எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஆர்சி லவர்ஸ் இருக்கீங்களா? பழைய BS3ங்க 2014 மாடல் ஃபஸ்ட்டு வண்டி திருச்சியில். நீங்கள் நம்புவீங்களா? என்னோடய வண்டி தான் திருச்சியில் ஆர்சியில் ஃபஸ்ட்டு வண்டி. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுருக்க ஒரு ப்ரௌடு ஓனர் நான். ஸோ இப்போவும் டிமாண்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிலாம் 2.25 லட்ச ரூபா போட்டிருக்காங்க OLXில். ஸோ அப்போனா எந்த அளவுக்கு இந்த வண்டி எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே ரா பவராக இருக்கும். அந்த ரைட் பை ஒயர், இந்த எமிஷன் கண்ட்ரோல் ஒன்றுமே கிடையாது. வண்டியில் இருக்க பவர் அவுட்புட் அப்படியே செயினுக்கு வெளில போகும். ஸோ அதனாலேயே இந்த வண்டி எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்குது. பிரேக்கும் பெரிய டிஸ்க் போட்டிருக்கேன்னா அதனால் கப்புன்னு பிடிக்குது. EBC சிந்தட் பிரேக் பேட்ஸ் போட்டிருக்கேன், அதே மாதிரி பெரிய டிஸ்க் போட்டிருக்கேன். பிரேக் ஆயிலும் பார்த்தீங்கன்னா பிரம்போவோட .5.1 ஆயில். ஸோ அது ரேஸ் ஆயில், அதுக்கு ஹை பாலிங் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நான் ரேசிங் விட்டதுக்கான காரணமே பிரேக் ஃபெயிலியர் 2 கிராஷ், ஃபெட்டைல் கிராஷ் 2, ஒரு 180+ இந்த கிராஷு. அதில் தான் வந்து நான் ரேசிங் விடுற மாதிரி ஆகிடுச்சு. என் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க, இதுக்கப்புறமும் நீ ஓட்டணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பிரேக் .5.1 ஆயில் அது நான் கரெக்டாக போடுறேன். 5.1 .5 ஆயிலான்னு தெரியல, நான் உங்களுக்கு கரெக்டாக போடுறேன். யூஸ்வலாக .4 தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா .5 ஆயிலு. ஸோ ரியாஸ் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோ எக்ஸ்பி ரைடு அப்படி தான் எனக்கு வந்து பழக்கம். அர்பன் எஸ்கேப் ரைட் சாரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரியாஸ் வந்து எனக்கு பழக்கம். நல்ல பையன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் எனக்கு காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜூனியர். அப்புறம் தான் தெரியுது 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்கோன்னு. அப்புறமா பைக் வைஸ் வந்து வி காட் மிங்கிள்டு.
ஸோ ஹி ஓன்ஸ் அட்வென்ச்சர் 390 2023 மாடலாக 4 மாடலான்னு தெரில, 24 மாடலாம் நினைக்கிறேன். ஏன்னா ப்ளூ வந்து 24 மாடல் தான் வந்துச்சு. நான் எப்பயுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வச்சுருப்பேன் நான், லென்ஸ் ஒன்று. சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள், ஆனால் பார்க்குறேன் தெரியல. பிளைண்ட் ஸ்பாட் மிரர் இருக்கான்னு பார்க்குறேன், ஆனால் தெரியல பாருங்கள். ஆஹா பாருங்கள், கை காட்டுறான், அப்பயும் அணைச்சிட்டு தான் போவேன். லாஸ்ட் டைம் when I rode this bike for a long drive, நான் வந்து I was like this much lean. I'll share you the photos. மேலே நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னா, ஐயோ 5 years இருக்கும். மேரேஜ் ஆகி 4 years ஆச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி 5-6 years மேலே இருக்கும். 2016 எப்போது 4 ஐயோ 8 years ஆச்சு கைஸ். நான் வண்டி எடுத்து லாங் ரைட் போய், ஏன்னா 2017 தான் சாம்பியன்ஷிப் ஓடினேன். அப்போ நான் வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணது. 17க்கு முன்னாடி 16 தான் நான் நிறையா ரைடு இதில் தான் அடிச்சிருக்கேன். 8 years ஆகிடுச்சா, பரவாயில்ல. 8 yearsல இந்த அளவு உடம்பு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு நானே சொல்லி மனசை தேத்திக்கிற விஷயங்கள், கண்டுக்காதீங்க. டயரு ஆர்டர் போட்டிருக்கேன். இது உழுவி இருக்கு, அது இல்லை செயினோட ஆயில் லூப் தீந்து போச்சு. அப்புறமா ஆயில் விட்டு வந்தேன். ஸோ சஸ்பென்ஷன் மட்டும் தான் நான் மாற்றலை நான். என்ன ப்ரோ புரியல? புது ஆயில். ஓகே, இது நட்டு மட்டும் இங்கே கழட்டுருச்சு. நான் எப்பயுமே ஹேண்ட் டைட் தான் வைப்பேன், இல்லைனா அதை கழட்டும் போது த்ரெட்டு போயிட்டே இருக்கும். ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஓகே கைஸ், போகலாம். கேமரா ஆங்கிள் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்சின்னு வந்தோடனே ஆர்சியை பற்றி தொணத்தனத்தோன்னு பேசிக்கிட்டே வரும் போலையே. பாருங்க கைஸ், நேற்று தான் பெயிண்ட் அடித்தேன். டேங்க்கு ஜாக்கெட் உரசி ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு டேங்க்கில். இன்னொரு கோட்டு மேட் கிளியர் அடிக்கணும் கைஸ். டேய் எங்கடா வர? டேய் ஏற்றி இறக்கிடுவான் போலையே. ஸோ இந்த மாதிரி ரூட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி 90% தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இன்டர் கனெக்டிங், அந்த கிராமத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஊர் ரோடெல்லாம். ஸோ இந்த மாதிரி ரோடை ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். சன்செட் பியூட்டிஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவரில் சன்செட் ஆகிடும் நினைக்கிறேன். பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சண்டேல அப்படியே லைட்டாக அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே மீனை பிடிச்சிட்டு இங்கே அப்படியே க்ளீன் பண்ணி வறுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும் கைஸ். அது ஒரு மாதிரி வைபியாக இருக்குங்க இன்றைக்கி. என்னன்னே தெரில, மேபி இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுனால அப்படி இருக்கா, நிஜமாகவே வந்து வெதர் சூப்பராக இருக்கிறதுனால அப்படி இருக்கா, என்ன அது தெரியலையே. வேற என்னவா இருக்கும்? வண்டினால தான் இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த பிளைன்ஸ் அப்படியே ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். தாளப்பட்டி இங்கே பாரு கைஸ். எஸ்ஆர் இருக்குது இங்கே. எஸ்ஆர் தானா? என்ன அது மாற்றிட்டான்னு சொன்னாங்க. எஸ்ஆராகவே இருக்குது. நயாராவாக மாற்றினாங்க. காலேஜா போகணுமா? என்ன விட மாட்டாங்க. இதான் கைஸ் நான் படித்த காலேஜ். வேணா அப்படி போய் சுற்றிட்டு காலேஜை பார்த்துட்டு வருவோம். ஃபோட்டோவா? சரி வாப்போம். என் காலேஜா அது? ஓ சரி, என்னத்த ஃபோட்டோ எடுக்கிறது? புரியல. அலுமினியா? இப்போ தான் அலுமினி போட்டிருக்காங்களே குரூப்பில், பார்த்தேன். வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வீக்கெண்ட் காஃபி ரைடு வந்து நம்ம ஆர்சியில் முடிய போகுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீ ரைட் செக் தான். அது ஒரு ரைட் போகிறதுனால
இப்போ தானே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஃபியூல் மீட்ரு வேலை செய்ய மாட்டேது, ஸ்பீடா மீட்ரு ஏபிஎஸ் எல்லாம் வேலை செய்யாது. ஓகே, ஃபியூல் மீட்ரு வேலை செய்ய மாட்டேது, ஆர்பிஎம் மீட்ரு வேலை செய்ய மாட்டேது. அது என்னன்னு செக் பண்ணணும். உள்ளுக்குள்ளே எதுவும் ஒயர் கட்டாக இருக்கா, சென்சார் கட்டாக இருக்கா, இல்லை ஃபியூஸ் கட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ கைஸ், இனிமேல் நம்ம சேனலில் வந்து நம்ம சூப்பர் பைக்கில் மட்டும் கிடையாது, நம்ம ஆர்சிலையும் இனிமேல் நிறையா வ்ளாக்ஸ் வரப்போகுது. ஸோ நிறையா கேடிஎம் லவர்ஸ் வந்து இருக்கீங்க யூடியூப்லேயும் சரி, அண்டு தமிழ்நாட்டில் வைட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் லவர்ஸ் வந்து இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க கேடிஎம் ஓட்டுறது. நான் ப்ரோ எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க, செக் போஸ்ட்டில் பிடிக்கிறாங்க, செக் போஸ்ட்டில் பிடிக்கிறாங்கன்னு நின்றுட்டுருக்காங்க எல்லோரும். ட்ரிபிள்ஸ் ஒருத்தன் ஹெல்மெட் இல்லை. ஏன் மாப்பிள்ள அவ்வளோ பயம் இருக்கவன் ஏன் இப்படி வரணும்? நமக்கு வந்து ரேசிங்கோட ஆசை வந்ததுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் தாங்க. ஃபோன் பேசிட்டே ஓட்டு, உள்ள குழந்தை வேறு இருக்குது. ஸோ இந்த கார்னர் தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு முன்னோடி. அதனால் இந்த கார்னர் மேலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இணைப்பிரியாத, இனம் புரியாத ஒரு காதல் இருக்குது இந்த கார்னரில் மட்டும். ஸோ காலேஜ் போயிட்டு வரப்பலாம் இங்கே தான் போட்டு பெண்டை போட்டு படுக்க போட்டு, இப்பயும் தேஜா காலேஜ் போகிறவங்க, கேர் காலேஜ் போகிறவங்களாம் இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த இடம். இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ட்ராவல் வ்ளாக்ஸ், மோட்டோ வ்ளாக்ஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், ரைட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ பைக் லான்ச் ஆச்சுன்னா பைக் லான்ச் வீடியோஸ் போடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணி உங்களோட லைக்கை கொடுங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களோட குவரிஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம பையன் எப்படி போகிறான்னு கேட்டுப்போம். சரி ரியாஸ், பார்ப்போம். பாய் ரியாஸ், பாய் பாய் பாய். என்ன பாய், 3 பேர் இப்படி போகலாமா? சொல்லு பாய். ஏற்றி உட்கார வைக்க போகிறாங்க உன்னை. எப்போ அடடா ரேடியேட்டர் ஆன் ஆகுதே, காலிலே அடிக்குதே, காலிலே காற்றடிக்குதே, சூடு காற்று காலிலே அடிக்குது, காலிலே அடிக்குது. இந்த மாதிரி காற்றடிக்குது, காற்றடிக்குது, சூடு காற்று காலில் அடிக்குது. பரவாயில்ல, ரேடியேட்டர் ஓடுது. புது கூலண்ட் ஆயில்னால நல்லா விட்ஸ்டாண்ட் பண்ணுது டெம்பரேச்சரை. லேட்டாக தான் ஆன் ஆகுது. இதே கொஞ்சம் கூலண்ட் ஆயிலோட குவாலிட்டி கம்மியாகி இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோன்னா டக்கு டக்குன்னு ரேடியேட்டர் ஆகிட்டே இருக்கும். அதோட ஹீட் டெசிபேஷன் லெவல் வந்து கம்மியாகிடும். அதனால் டக்கு டக்குன்னு ரேடியேட்டர் ஓடிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்கள் ரேடியேட்டர் அடிக்கடி ஆன் ஆகுதுன்னா யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் கூலண்ட் ஆயில் ஆர் அப்கிரேட் யுவர் கூலண்ட் ஆயில். ஸோ ரெண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். அப்பயும் ஆகுதுன்னா வண்டியோட கண்டிஷனே அப்படிதான்ட்டு மனசை கல்லாக்கிட்டு போக வேண்டியதான். மேக்ஸிமம் வந்து கூலண்ட் ஆயில் நல்ல ஆயில் அப்கிரேட் பண்ணாலோ இல்லை புது ஆயிலை சேஞ்ச் பண்ணாலோ ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். அப்பயும் அது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வண்டி அப்படி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ட்ராவல் வ்ளாக்ஸ், மோட்டோ வ்ளாக்ஸ், ரைட் ரிவ்யூ வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், ரைடிங் கியர் ரிவ்யூஸ், இப்போ லான்ச் பண்ணி புதுசாக இருக்க பைக்கை டெஸ்ட் ரைட் பண்ணி என்னோட ஒப்பீனியனை ப்ரொஃபஷனலாக ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், இனிமேல் நம்ம சேனலில் RC390 வீடியோ வரும். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கேன். திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எவ்வளோ எக்ஸைட்டாக இருந்திருப்பேன், எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள் அந்த வண்டியை. ஸோ நம்ம ஹார்லி டேவிட்சனில் மட்டும் வீடியோ இனிமேல் வராது. 2 வீடியோவுக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி போட நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வண்டியில் ஓட்டு, ஏன்னா RC ஃபேன்ஸ் நிறைய இருப்பீங்க, KTM ஃபேன்ஸ் நிறைய இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் அவங்களுக்காக போடுறேன். நீங்கள் ஒரு RC ஃபேன்னா, BS3 RC390 ஃபேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃபேன்ஸ் அங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.